அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் அப்படிங்கிற இந்த துவா. இது நாம் மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு உறுதி இருக்குதோ, யார் விரும்புகின்றார்களோ, எல்லா நிலையிலையும் நாம் உறுதியாக இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி. ஏன்னா மனிதன் தடம் புரள்வது அந்த மாதிரி தொழிலில் என்ன செய்யுது, ஹலாலா ஹராமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் மனசு வந்துதான். பொருளாதாரம் ஹலாலானதா ஹராமா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, காசு இந்த பணம் ஹராமா வந்துருக்குதா ஹலாலா வந்துருக்குதா, அந்த மாதிரி நேரங்களில் மனுஷன் தடம் புரட்டுறாங்க. அதில் அதிகமாக தடம் புரள்றது எதுன்னு சொன்னால் இந்த பொருளாதாரத்தில் தான். சரி பார்த்துக்கலாம், இப்போ வேறு என்ன செய்யறது, வேறு வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும், குடும்பத்தை ஓட்டணும்ல, இப்படி சைத்தான்கள் பல காரணங்களை போட்டு வட்டிக்கு வாங்குவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், இதெல்லாம் போய் சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு எல்லாம் மனுஷனுடைய உள்ளத்துல என்ன போட்டு ஏமாத்தி கீமாத்தி அப்படியே பொருளாதாரத்தை சம்பாதிச்சணும் அப்படின்னு. அதே போன்று இரண்டாவதாக எங்க வரும் சொன்னால், ஒரு போர்க்களத்தில் ஒரு மனிதன் நிற்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வரும். நம்ம இதை மாட்டிக்கிறோமோ என்னமோ ஏதோ அப்படின்ட்டு, எதுக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை நம்ம ஏன் போய் நிற்கணும் அப்படின்லாம் அந்த சிந்தனைகள் வரும். அந்த அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மாதிரி இடங்களில் 2-3 இடத்துல இந்த துவாவை சொல்லித்தரான். ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அது போர்க்களமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இறைவா ரப்பனா, இறைவா எங்கள் இறைவா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக, வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா எங்களுடைய காரியங்களில் வரம்பு மீறுவதை விட்டும் எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் கிருபை செய்வாயாக. வரம்பு மீறக்கூடாது, எல்லாத்திலும் நடுநிலை அப்படியே இருந்து சிந்திச்சுட்டே இருக்கிறோம். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றானா அனுமதிக்கவில்லையா, சந்தேகம் வந்தால் அது சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்க வேண்டும். அந்த அந்த சிந்தனை இது இந்த வசனத்தை சொல்லும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே என்ன செய்வானா, ஒரு வார்த்தையை எல்லாம் பதிவு செய்வாங்க. பொறுமையாளர்கள் அப்படின்னு சொல்லுவான். பொறுமையாளர்கள் எல்லாம் நேசிக்குகின்றான், பொறுமையாளர்களே அல்லாஹ் பொறுமையாளர்கள் நல்லா இருக்கின்றான், பொறுமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையில் புறந்து வருது. ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா, எல்லா நிலையிலையும் எங்களுக்கு அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக. வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா எங்களுடைய பாதங்களை ஸ்திரமாக ஆக்குவாயாக. சும்மா அப்படியே ஐக்கி நைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் இருக்கும் பொழுது ஐக்கி நைக்கி இல்லாமல் ஹலால் ஹராம் அத்தனையும் பேணணும். காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, கொடுக்கல் வாங்கலையோ ஏமாத்துவதிலையோ வியாபாரத்துல தொழில்துறை எதுலையும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போன்ற அவர்கள் இறை நம்பிக்கையில உறுதியாக இருப்பாங்கன்னா உறுதியா இருக்க மாட்டாங்க. அதனால்தான் கோவில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு எல்லா வகையிலையும் என்ன செய்வாயாக, உதவியாக நிற்பாயாக. அவங்க செல்வத்தோட வாழ்ற, காசு பணத்தோட வாழ்ற, அரசியல் வேலை எப்படி இருந்துகிட்டு இருக்கிற, அவன் என்ன அவனை மட்டும் அல்ல கேட்கலையா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் வரும். ஆகினால் அவங்கள பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தான் சொன்னாங்க கோவிலுக்கு. இந்த வசனம் முடியும் பொழுது எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே முடியும். ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, இறைவா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக, துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா எங்கள் காரியங்களில் வரம்பு மீறியது விட்டும், எல்லை மீறிடக்கூடாது, அப்படி எல்லை மீறுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. வ ஸப்பித் அக்தாமனா எங்களுடைய பாதங்களை ஸ்திரமாக ஆக்குவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக அப்படிங்கிற துவாவை நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா
في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. மூணாவது அத்தியாயத்திலேயே 147வது வசனம். அதை இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ